ஓம் சாய்ராம். அடியேன் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் வண்டலூரிலிருந்து உங்கள் சாய்ராம்ஜி பேசுகிறேன். எத்தனையோ சாயி சொந்தங்கள் எத்தனையோ விதங்களிலே, எத்தனையோ வகைகளிலே, எத்தனையோ உருவங்களிலே சாயப்பாவை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற சாயி சொந்தங்கள் அப்பாவை இப்படியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாளைக்கு பல பல பாபாவுடைய சொந்தங்கள் இதை கதைக்கிறார்கள். அப்பா எனக்கு கனவில் இப்படி வந்தார், அப்பா எனக்கு நேரிலே இப்படி வந்தார் என்று கதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அனுபவங்களை சொல்லி முடியாது. அந்த அளவிற்கு அப்பா அவர்களுக்கு அந்த திருவிளையாடல்களை, அந்த அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவரை யாரெல்லாம் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, அவரை யாரெல்லாம் அவரிடத்தில் நெருங்கி வருகிறார்களோ, அவர் அதாவது ஒரு அடி வந்தால், என்னை நோக்கி ஒரு அடி வந்தால் உன்னை நோக்கி 100 அடி வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அதுபோல் சாயப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடி வந்தால் 100 அடி வருகிறார். ஆக இதோ இந்த சாயப்பானுடைய பிள்ளை இவர் என்னிடத்தில் கதைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கதைத்திருக்கிறார். சாயப்பானுடைய அற்புதத்தை அவர் நேரிலே கண்டு மகிழ்ந்து அவரை தரிசனம் செய்த ஒரு அற்புதத்தை அவர் இங்கே சொல்லுகிறார், விவரிக்கிறார். அதை நீங்களும் பாருங்கள். அந்த அவருடைய அற்புதத்தை, அவர் கண்ட அனுபவத்தை நீங்களும் கேளுங்கள். இதோ இதோ அவர்கள் பேசுகிறார்கள். ஜெய் சாய்ராம். ஹலோ, வணக்கம் சாய்ராம். வணக்கங்க. எனக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை வைங்க. உங்க பேரு? நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை பண்ணுமான்னு சொன்னீங்க. நான் மறந்துட்டு பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு என்ன ப்ராப்ளம்னா மணி ப்ராப்ளம் தான். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். நாங்கள் வந்து இருக்கிறோம். என்ன வயசு? எனக்கு 55. ரெண்டும் கரெக்டாக வயசா இருக்குது. ஐயோ, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு எனக்கு பாபா மட்டும் ஏதாவது ஒரு இது செய்யட்டும், அன்னதானம் கூட பண்ணுவேன். நான் எல்லாம் அதில் உழைக்கிற தெம்பு உள்ள பொம்பளை தான் நான். ஒன்றும் இல்லை, தீபாவளி பட்சணங்கள்லாம் போடணும். ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? நல்லா சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கேன். சுகர் இருக்கு, பிபி இருக்கு, உடம்பும் ஒபிசிட்டி உடம்பு தான். ஆனால் நல்லா வேலை செய்வேன். சரி, அது போதும். கேட்ரிங்ல நல்லா பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி பாபா டிவோட்டி தான். பாபா எங்களுக்கு எவ்வளோ நடத்துறாரு, எங்கள் கூடயே தான் இருக்காரு. ஆனால் எங்களுக்கு மணி மட்டும் கொடுக்க மாட்டுறாரு. என்ன கொடுக்க மாட்டாரு? மணி பணம் தர மாட்டாரா? கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு பிஸ்னஸ் நாங்கள் ஆரம்பிக்கணும். எங்களுக்கு ஏதாவது இப்போ பாருங்க, தீபாவளி ஆர்டர் கேட்குறாங்க, எல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் செய்து கொடுங்க. ஆரம்பிங்க. அதாங்க கைக்கு வேணும் இல்லைங்களா காசு. ஃப்ராங்கா பேசுறீங்க, ஃப்ரீயா. பாபா சொல்லுவாரு, ஏன் கஷ்டப்படுற, பொறுமை நம்பிக்கையா இருன்ற மாதிரி பேசுறீங்க. ஆமா, பின்ன நல்லா 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 பண்ணுவீங்க. கூட உங்களோட யாரு? என்னோட தங்க. அவங்களும் நீங்களே சேர்ந்து பண்றீங்களா? ஆமா, 2 பேரும் பண்றோம். இப்போ வந்து 0 nil பேலன்ஸ்ல நிக்கிறோம். இன்னைய லெவல்ல சாயங்காலத்துக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே என்ன அதிசயம் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிட்டாரு அவரு, எங்களுக்கு எவ்வளவோ பண்றாரு. ஆனா நாங்க இந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கு எங்களுக்கு அழ முடியல. அவ்வளவுதான். நாங்க ஒரு சேலஞ்சா இதை எடுக்கணும்னு இருக்கிறோம். பெரிய ஆர்டர் வந்திருக்கு, பட்சணங்கள் ஆர்டரு. ஆனா கையில வந்து ஒரு சொல்லக்கூடாது, அப்படி 0ல நிக்கிறோம். எங்களுக்கு எப்படி ஆட்டிடியூட் கொடுப்பாருன்னு தெரியல. அதுதான். எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க கொஞ்சம். நான் பண்றேன் கண்டிப்பா பண்றேன். ஆமா, ஏன்னா தீபாவளி நெருங்கிச்சுல, இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள நல்லா பண்ணுவீங்க. சரிங்க ஐயா. நாங்களும் வருவோம் உங்க கோயிலுக்கு, அடிக்கடி வரவங்க தான் நாங்களும். வண்டில் ஒரு வழித்துணை பாபாவுக்கு வந்து சேவிச்சுட்டு தான் போவோம். ஆமா. அப்புறம் என்னோட லேண்டு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ப்ராப்ளத்தில் நிற்குதுன்னு. அது விற்கவும் முடியல, வாங்கவும் முடியலன்ற மாதிரி ரொம்ப ஒரு என்னன்னே தெரியாம குழம்பி நிற்குது. அதுக்கும் ஒரு தெளிவு கொடுக்கணும். நாளைக்கு ஒரு பெரியவங்களை போய் பார்க்க போறோம் நாங்க. அவங்க மனசுல பாபாவுக்கு வந்து என்னன்றதை எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டணும் அவரு. நாளை ஒரு பொழுது நாளைக்கு அவங்கள பார்க்க போறோம் நாங்க. என்னதான் அதுல ஒரு பெரிய இது, ஒரே ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சிருக்கு.
என்ன மறைஞ்சிருக்குன்னு அவங்க தெளிவுபடுத்தி சொல்லணும். பாபா வந்து அந்த வார்த்தையை சொல்லணும் அந்த பேப்பரில். எங்களுக்கு அதுதான் வேணும். நாங்கள் நல்லா வாழ்ந்தவங்க தான் ஐயா. எங்களுக்கு ஒரு சோதனை காலம் இது, அதையும் சொல்லிடுறேன். பெருமை அடிச்சுக்கல. நாங்கள் நல்லா வாழ்ந்தவங்க கொடுத்த கை தான். எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சோதனை எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு அப்பா. அப்பா தான். அதாவது அதே தான். அப்பா தான், எங்கள் அப்பா தான். அவர் எல்லாருக்குமே அப்பா தான். பயப்படாதீங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் அதான் கேட்குறாங்க ஆர்டரு. நாங்கள் உக்காண்டிருந்தோம், எங்கேயோ ஃபோன் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்கம்மான்றாங்க. அவங்க அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் பட்சணம் பண்ணி கொடுங்க, நாங்கள் கொடுக்குறேன்றாங்க. அது பாபாவோட கிருபை தான் எங்களுக்கு வேணும் இப்போ. சரி, நான் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா. உங்கள் பேர்? என் பேர் சாய்ராம்ஜி. சாய்ராம்ஜி. ஏன்னா நேற்று கூட நான் கூகுளில் பார்த்தேன், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அற்புதம் வழித்துணை பாபா கோயிலில் நடந்திருக்கு. எங்களுக்கு இந்த ஒரு அற்புதம் நடந்தால் நாங்களும் வந்து அங்கே கலந்துப்போம், பேசுவோம். கண்டிப்பா வாங்க. எங்களுக்காக இன்னைக்கு பிரார்த்தனையில் வச்சுடுங்க. எந்த ரூபத்திலையாவது யார் ரூபத்திலையாவது வந்து எங்களுக்கு ஒரு 20,000 யார் மூலியமாவது கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வைங்க. நான் வைக்கிறேம்மா. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். உங்களை சந்திக்கணுன்றாங்க கொஞ்சம். அவங்களும் சாய்பாபா டிவோட். கொஞ்சம் இருங்க, பேசணுன்றாங்க. கொடுங்க. வணக்கம் சாய்ராம். வணக்கம். வணக்கம். யாரு? அவங்க தங்க. நான் பாபா 20 வருஷமா நாங்க பாபாவை கும்பிடுறோம். நான் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைலாம் நான் பண்ணுவேன். அவர் ஐக்கியமா எங்க வீட்டுல வந்து கதவு தட்டுறது, நடக்கிறது எல்லாமே அப்பா செய்யறாரு. அந்த 3:30 மணிக்கு வெடிய காலம்புற. ஆனா ஏன் கஷ்டத்தை இவ்வளவு ஒரு கஷ்டம் பிச்சை எடுக்கிற நிலையில இருக்கிறோம் நாங்க, அதை சொல்லுங்க நீங்க. எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு. அவங்க காதுல பேசுறாரு அப்பா, எல்லாம் என் மனசுள்ள பேசுறாரு. ஒரு குழந்தை பேசுது, நான் வீடியோ பார்த்தேன், உங்களோட வீடியோ. நான் ஒரு குழந்தை சோஃபா, நீங்க என்ன சொன்னீங்க, அவர் என்ன பாக்குறாரு கண்ணா, உன்னை வந்து எவ்வளவு பேர் உன்னை உலகத்தை பாப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. என் உள்ள நிறைஞ்சு இருக்கிறாரு அப்பா. எனக்கு எப்படி தெரியுமா சிக்னல்ஸ் கொடுக்குறாரு. நல்ல நான் வந்து இப்ப அக்கா சொன்னாங்கல்ல ப்ரே பண்றேன்னு, இந்த வீட்டுக்கு வர வச்சுட்டே பாபா தான் என்னை. இவங்க வெளியில இருந்தாங்க 3 வருஷம் பங்களா வீடு இது, சரிங்களா. இந்த 1 வருஷம் நவம்பர் வந்தா 1 இயர் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. நான் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி உனக்கு வந்து செய்ய எனக்கு விஷன் கொடுக்குறாரு, விஷன்னு அப்படின்னு. அக்கா ஒன்னா செய்யறாங்க. ஆனா எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் குடும்ப ஈடுபாடு இல்லாம நாங்க பிரிஞ்சுட்டோம். அதனால வந்து அவரு என் மேல வெறுப்பா இருக்கிறாரு. ஒரு மேல என் மேல குழந்தை இல்லையா? எனக்கு பசங்க காலேஜ், பெரிய பையன் வேலை செய்யறான், சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறான். இருந்தாலும் நான் அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கிட்டேன்ல, அதனால அவர் சொல்றாரு என்ன செய்யறாரு பாபா, நீ அவரை போய் திட்டு பிடிச்சா மாரி உட்காந்துருக்கிறேன்றாரு. நான் சொல்லுவேன் எங்க அப்பா எனக்கு செய்வாரு 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 இதுதான் சொல்றேன். காதுல கண்ணு பேசுறாரு அப்பா, கூவான்னு கத்துறாரு. இந்த இதுலாம் எனக்கு கொடுக்குறாரு. ஏன் என்ன வந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில வச்சுக்கிறாரு. இந்த கொரோனா டைம்ல எங்க அக்கா தான் சாப்பாடு கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்க வீட்டுக்காரர் வேலையும் போயிடுச்சு, 8 மாசமா வேலை இல்ல. என்ன அப்ப சொன்னவங்க பாபா வீட்டை தொடக்கிறாரு, உள்ள வந்து உட்காந்துட்டாரா, தொடக்கிறாரு. என் பையன் எனக்கும் எல்லாமே வாக்குவாதம் வருது. இதனால சண்டை நிறைய வருது. அப்ப நான் சொல்லுவேன் என் தங்கச்சி தான் முதல்ல ஷிரடி பாபா வாங்கி கொடுத்ததே அவ 20 வருஷத்துக்கு முன்ன. நீ உனக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றவங்க எங்கேயோ நிப்பாங்க, ஷீலா நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம். என்ன எனக்கு நேரமோ தெரியல. விடுங்க அவங்கள, விடுங்க. அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்கள்ட்ட வாக்குவாதமும் வேண்டாம், அது ஆர்கியூமெண்ட் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நம்ம ஒரு வீடியோல கூட பார்த்தேன், ஆட்டோக்கார் வந்து ஒரு லேடி வந்து உங்களை வந்து அப்பா பார்க்க சொன்னாருன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அந்த அளவுக்குலாம் வந்து நீங்க அதான். அப்புறமா இந்த பாபாவும் நான் வந்து மலை மேல போறேன், பஞ்சடைஞ்ச கண்ணுப்பா, நான் வந்து ஏன் என்ன மேல தரிசனம் பண்ண வரேன், நான் கீழே என்ன பாருன்னு சொன்னீங்கல்ல ஒரு வீடியோல. ஆமா. அந்த மாதிரி அப்பா வந்து 1000 முகம் காமிக்கிறாரு எனக்கு. நடக்கிறாரு மறையிறாரு. அப்பா நீ அந்த அவர் வரப்ப அந்த ஊதுவத்தி வாசனை வருது, நல்ல என்ன தூக்கி சந்தனம் வாசனை, அந்த பழம் பைனாப்பிள் வாசனை. அப்பா இவ்வளவு நாள் நிறைஞ்சிருக்கிற எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன்னா நான் கேட்கறேன். நான் சரி நீ கவலைப்படாதம்மா. அவர் உங்களோட
அவர் வந்து உங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுப்பாரு. நீங்க எப்படிதான் ஒரு படம் பாக்குறோம், படம் பார்க்கும்போது வில்லன் தான் ஜெயிச்சுனே வருவான், கடைசியில கதாநாயகன் ஜெயிப்பான். அதுதான். ஆனா வந்து எனக்கு இந்த ஒரு வருஷம் வந்து கஷ்டம்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நல்ல செலவு பண்ணிட்டு நிக்கிறேன், சிக்கனத்தை சொல்லி கொடுத்துட்டாரு அப்பா. சிக்கனமா இருக்கணும், அதான் நல்ல ஒரு லெசன்ஸ் கத்து கொடுத்துட்டாரு எங்களுக்கு எல்லாருக்குமே. அழிச்சிட்டோம், பணத்தெல்லாம் தோத்துட்டோம், அதுக்காக இனி வரும் சொல்லி கொடுக்கறதுதான் சோதனையே. அதுதான் அப்பா நான் சொல்லுவேன். அப்பா ஆனா சாப்பாட்டுக்கு குறை இல்லை, யார் மூலியமானாலும் கொடுக்குறாரு, அதை நான் போய் சொல்லக்கூடாது. அப்ப நல்ல பிரியாணி தான் பசங்களுக்கு வாரமான செஞ்சு தரேன், அதெல்லாம் நல்லா கொடுக்குறாரு அப்பா. என்னவோ ஒரு சோதனை காலம். எங்க வீட்டுக்காரங்க எனக்கு மனஸ்தாபம் தான் வருது. வீட்டை விட்டு வெளியில போன்றாருப்பா. எனக்கு ஒரு நிமிஷம் வராது தெரியுமா, நான் பேக் மாட்டிட்டு போயின்னே இருக்கிறதுக்கு. சொல்லுவேன், எனக்கு அந்த உடம்பெல்லாம் எரியுது. நான் யார் வீட்டுக்குன்னா போனால அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக நான் வாங்குற மாதிரி எனக்கு எரிச்சல் கொடுக்குதுப்பா உடம்பு. அந்த மாதிரி எரியுது, கிணத்துல குளிச்சிடலாமான்ட்டு. அதுதான் நான் யார்கிட்டனோ பேசணும், பாபா டிவோட்டி கிட்ட பேசணும். நல்ல காலம் அக்கா ஃபோன் போட்டோன்னே இன்னைக்கு எங்களோட இது கிடைச்சிது எனக்கு. வாழ்த்துக்கள்மா நல்லா ஆடுவீங்க நீங்க. உங்களுக்கு அப்பா கூடவே இருக்கிறாரு, உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கிளைமேக்ஸ் அப்படின்னா என்ன, நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இதுவே வந்துடுவீங்க. உங்களுடைய அந்த தோல்வியெல்லாம் கழிஞ்சு போச்சு, உங்களுடைய கர்ம வினையெல்லாம் கழிஞ்சு போச்சு. ஆமாப்பா, அரசவரம் தாலியோட நான் நிக்கிறேன் தெரியுமா. அப்ப நான் சொல்ல எங்க வீட்டுக்காரு, போ இது கூட நான் போட்டுடுறேன். எங்க அப்பா எனக்கு நிறைஞ்சு நெஞ்சில வந்துட்டாரு, எனக்கு வேணாம் நீ எடுத்துக்கோ, என்ன எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் எழுதட்டேன் நான் சொல்றேன். அன்னைக்கு கூட கஷ்டம்ன்றாரு, இது லோன் கட்டலன்ட்டு ஸ்ரீராம் இந்த அரசவரம் தாலி எடுத்துன்னு போயினேரு, எங்க அப்பா என்னைக்கு தருவாரு எனக்கு தருவாரு அப்படின்ட்டு. அப்படி ஒரு கஷ்ட நிலை. எல்லாம் மாறும் கண்டிப்பா மாறும். நீங்க ஒண்ணு சொல்றீங்க தெரியுமா, முதல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும்னு சொல்றீங்க எல்லா வீடியோலயும். அவங்க வயிற்றுல நான் பிறந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்வீங்க நீங்க. ஆமா, அததான் சொல்லுவேன். அதே மாதிரி சொல்றேன், எங்க அம்மா அப்பா வந்து நான் இன்னைக்கு வந்து நான் பாபா இந்த நிலையில அவருக்கு அப்பா கிட்ட பேசுறேன்னா நான் அவருக்கு நன்றி சொல்றேன். 3:30 மணிக்கு எழுப்பிடுவாரு அப்பா. அந்த கண்ணெல்லாம் ப்ளூ கண் நடமாட்டம் நல்லா தெரியும் எனக்கு. கதவு தட்டுவாரு, கேட்ட தட்டுவாரு. இவங்கள கேட்டுக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க பைத்தியம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அறிஞ்சிருக்கிறாங்க. நீ வந்ததுனாலதாம்மா நாங்க இந்த வீட்டுல வந்து உக்காந்து இருக்கிறோம். ஏன்னா இவங்க வீட்டுல பாபா கோயில கட்டிருக்கிறாரு மடிப்பாகத்துல. நிறைய பிள்ளைங்க வீட்டுல பாபா நடமாடுறாரு, பேசுறாரு, கண் திறந்து பாக்குறாரு, அதெல்லாம் செய்யறாரு. உங்க வீட்லயே வந்துக்கிறாரு அவரு, கவலைப்படாது. அவர் வராரு, வந்திருக்காரு, நீ உங்களுக்கு நல்லது செய்வாரு. கர்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிப்பா, இனிமே நல்லா ஆயிடுவீங்க. வாங்க ஒரு நாளைக்கு கோயிலுக்கு. கண்டிப்பா நான் நல்ல நிலைமைக்கு வந்து உங்களை வந்து தரிசனம் பண்றேன்பா. வருவீங்க, அந்த பாக்கியத்தை அப்பா கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். ரொம்ப சரி.